வாழ்க்கை என்பது ஒரு குத்துச்சண்டை போன்றது. நீ விழும் பொழுது உனக்கான தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை. நீ மீண்டு எழ முடியாத போதுதான் உனக்கான தோல்வி அறிவிக்கப்படும். கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். உனக்குள்ள இருந்த டேலண்ட் திருப்பியும் உன்னோட தாண்டா இருக்கு. யாரும் கதைக்கிறதுல ஒரு இலக்காரமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீ படிக்க போய் உண்ட மைண்டே உன்னை டிமோட்டிவேட் பண்ணுச்சு. அது நான் உள்ள சொல்ல மாட்டேன். சுத்தி இருக்கிற சொசைட்டி செகண்ட் ஷைக்கு போனாலே மிரமண்டியான ஒரு இது வச்சிருக்காங்க. எத்தனை செகண்ட் ஷை பீப்புள் இதுல இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணி கொண்டு ஸ்ட்ரெஸ் தான் நீ படிக்காம சுத்துறதுக்கு காரணமே. அந்த படிக்காம சுத்துறதா நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுக்கு காரணம். விளங்குதா? நீ டைம் மிஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது எல்லாமே இதுக்குள்ள ஷோட் பண்ணப்படும். இவரனால நல்லா கதைச்சாக்கள்ல இப்ப ஏதோ விட்டுட்டு போயினோம்னா எக்ஸாம் ஹோல்ல விட்ட கவலையின பிள்ளையால இப்ப திருப்பி எழுதுறீங்க. Why are you commenting on people and why are you comparing people? Everyone has unique talent. வணக்கம் பிள்ளைகளே. இந்த வீடியோ வந்து என்னத்து கண்டால், இப்ப எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ரிப்பீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, நான் லேட்டா தான் வீடியோ பண்ணி ஃபைன். பட் ரிப்பீட்டுக்கு போறாக்கள் வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் நீங்க வந்து என்னது ரீஸ்டார்ட் பண்றது தெரியாம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காகவும் அண்ட் மிச்சம் இருக்கிற ஐ திங்க் இன்னும் உங்களுக்கு ஃபுல்லா ஒரு 5 மாசம் இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பாதியையும் மெயின் பாதியையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அதை விட்டுட்டு பார்த்து மிச்சம் இருக்கிற அந்த 5 மாசத்தை நீங்க எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணி ஈவன் 25 people கேன் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். பிகாஸ் அவங்க அந்த 5 monthsக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. டே பட்ஜுக்கும் 25க்கும் இடையில இருக்க வித்தியாசம் ஒன்று தான். டே பட்ஜ் நீங்க ஆல்ரெடி தியரி படிச்சிட்டீங்க. ஸோ யூ ஹேவ் டு ரிவைஸ் 25. யூ ஹேவ் டு ரிவைஸ் அண்ட் ஸ்டடி. தட்ஸ் த பேசிக் திங். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்த இருக்க பார்த்துட்டு போவோம். அண்ட் இந்த வீடியோ நீ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் ஆஸ் யூஷுவல் என்னது கிளைமேக்ஸ் எல்லாம் என்னது கண்டென்ட் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணத்தான் வேணும். நவ் ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் 3 main things. டே பட்ஜ் பீப்புள், முதலாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள், யூ ஆர் நாட் ரிப்பீட்டிங். அதாவதுடா நம்மட சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ரிப்பீட் எழுதுறது அல்லது செகண்ட் ஷை படிக்கிறது இதுகள் எல்லாம் வந்து ஒரு மடத்தனம் மாதிரியும், அல்லாட்டி ஒரு மூலவளம் குறைஞ்சவங்க தான் இப்படி போவாங்க, படிக்க தெரியாதவங்க தான் இப்படி போவாங்கன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அது நம்மட சொசைட்டில. அது ஏனோ தெரியாது. அதாவது பயோ படிக்க போனா டாக்டரா தான் வரணும், மெடிசின் மேத்ஸ் படிக்க போனா இன்ஜினியரா தான் பண்ணணும். வேற அதுல மிச்சம் இருக்க 57 கோர்ஸையும் பத்தி ஒருத்தனுக்கும் தெரியாது. அதை பத்தி கண்டுக்க போறதும் இல்லை. That's what I'm saying. There are so many plenty of jobs available. But the thing is, சொசைட்டி அப்படி பழகிட்டுது. அதாவது ஒரு நல்லா பயோ படிச்சாண்டா ஓகே அவங்களோட பிள்ளை டாக்டருக்கு படிக்கலாம், உங்களோட பிள்ளை இன்ஜினியர் படிக்கலாம். ஸோ தே ஹேவ் தட் ஸ்டீரியோ டைப். நான் ஏற்கனவே ஸ்டீரியோ டைப் பத்தி முதல் வீடியோ எல்லாம் காய்ச்சி பட் இந்த வீடியோ நான் கதைக்கிறது ஈஸியா இருக்கு. என்னடா முதல் வீடியோல நான் முதல் போட்ட வீடியோஸ்ல பிரெயினை பத்தி எல்லா விஷயமும் காய்ச்சிட்டேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா டச் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் வி ஆர் கோனா கோ. ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் யூ ஆர் நாட் ரிப்பீட்டிங், யூ ஆர் ரீகெய்னிங் யுவர் செல்ஃப். இட்ஸ் லைக் ரிடம்ஷன். அதாவது என்னன்னு சொல்லணும்டா, இந்த லைஃப்ன்றது வந்து பாக்ஸிங் மாதிரின்னு சொல்லுவாங்க. லைஃப்ன்றது வந்து பாக்ஸிங் மாதிரி, விச் மீன்ஸ் பாக்ஸிங்ல வந்து எப்ப ஒரு ஆள் தோத்துட்டாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாக்ஸிங்ல வந்து எப்ப ஒரு ஆள் தோத்துட்டாருன்னு சொல்லுவாங்க தெரியும். வாழ்க்கை என்பது ஒரு குத்துச்சண்டை போன்றது. நீ விழும் பொழுது உனக்கான தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை. நீ மீண்டு எழ முடியாத போதுதான் உனக்கான தோல்வி அறிவிக்கப்படுற. அதான் உங்களோட ரிப்பீட். சோ யூ ஆர் ஹேவிங் a second chance. That doesn't mean you are out of the game. நீங்க இன்னும் கேம்ல இருந்து வெளியில போயிட்டீங்கன்றதோ அல்லது உங்களோட லைஃப் வெளியில போயிட்டுன்றதோ இல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது உனக்கு பெயின் என்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பெயினோட தான் நீ இருக்கிறாய். ஃப்ரெஷ்ஷா ரிசல்ட் வந்து நான் கதைக்கலாம் அப்படி மற்றவங்க மாதிரி அது பிரச்சனை இல்லை பிள்ளை, நாங்கள் படிக்கலாம் கதைக்கலாம். பட் இட்ஸ் நாட் த ட்ரூத். பிள்ளைண்ட மைண்டுக்குள்ள போய் யோசி, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு யோசிப்பாரு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு இப்ப என்ன படிச்சு என்ன பண்ணவனெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவன் நாங்க அப்படி வெளியில நிக்க நாங்க ரிப்பீட்டர்ஸ் வந்து நாங்க படிக்காம இருந்தாங்களா? நாங்களும் அதே அளவு ஒர்க் பண்ணாங்க தானே. கொஞ்சம் மார்க்ஸ்ல மிஸ் பண்ணிட்டு we are now studying again. First you have to appreciate you put an effort. ஓகேடா, நீ 3 வருஷம் கஷ்டப்பட்டு இப்ப நீ பெயின்ல இருக்கிறத நான் ஒரு நாளும் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். நீ பெயின்ல இருக்கத்தான் நீ மனுஷன் தானேடா. உனக்கு பெயின் இருக்கும், அந்த வேதனை இருக்கும், ரிசல்ட்ஸ் வந்து என்னால அப்படி ஸ்கோர் பண்ண முடியல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் கொண்டு போக நீ இன்னும் அதே லெவல்ல இருக்கிறான்னு யோசிக்கான உனக்கு என்னவா தான் இருக்கும்? பெயினா தான் இருக்கும். ஒரு விஷயத்த நீ புரிஞ்சு கொள்ளணும்டா, லைஃப்ல எப்பவுமே மேல போய்கிட்டு இருக்க யாருமே கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் அப்ஸ் அண்ட் டவுன். அதாகப்பட்ட விராட் கோலியே அன்றைக்கு நான் இங்க ஒரு இன்டர்வியூ ஒரு வீடியோல பார்த்தேன். ஹி சைட் ஒன் திங். தன் லைஃப்ல வந்து தான் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்திரேலியன் பிஜிடி டூருக்கு போய் கவர் டிரைவ்ல மட்டும் 9 தடவை அவுட் ஆனது. கவர் டிரைவ்ல மட்டும் 9 தடவை அவுட் ஆனது. இப்ப ஐபிஎல் நடக்குது. ஐபிஎல் டாப் ரன் ஸ்கோரர் போர்ட்ல விராட் கோலி நேம் இருக்கு. ஓகே, தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். சோ இட் டசன்ட் மீன் கிளாஸ் இஸ் கன்சிஸ்டன்ட். நீ வந்து சில பேர் சொல்லுவீங்க, ஆனா நான் ஓஎல்ல டாப்பரா இருந்தா நேஎல்ல வந்து ஒன்னு அப்படியே போகுது. தட் டசன்ட் த ட்ரூத். கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். உனக்குள்ள இருந்த டேலண்ட் திருப்பியும் முன்னாடி தாண்டா இருக்கு. வாட் யூ ஹேவ் டு யூஸ் உனக்கு திருப்பி அதை வெளியில கொண்டு வரணும். அவ்வளவு. அது கொஞ்சம் படுத்து போயிருக்கு. அதை நீ என்ன செய்யணும்? வெளியில கொண்டு வரணும். வேற எதையும் பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாட் ஐ எம் டெல்லிங் சார், விராட் சொன்ன விஷயம் என்னென்றால், தான் ஒவ்வொரு முறையும் லைஃப்ல தோக்கி அல்லது ஏதாவது ஒரு மேட்ச்ல ஒழுங்கா ஸ்கோர் பண்ண முடியாது, ஒரு கட்ச் பிடிக்க அல்லது ஏதாவது ஒரு மேட்ச் லூஸ் பண்ணிக்க, ஓகே ஹி நோஸ் தட் ஹி இஸ் கோயிங் டு லூஸ்.
அந்த மச்சில தான் தோக்க போறேன்னு தெரியும். பட் யூ ஹேவ் டு டூ இட். அந்த இடத்துல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த மச்சுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும். ஒருத்தனால பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. போலீஸ் சொன்ன விஷயம் தான் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆக மாட்டான்னு தன்னால ஷோர் பண்ணலாம். ஹி நோஸ் தட் ஐ அம் கோயிங் டு ஃபெயிலியர். அவருக்கு சொன்ன விஷயம் நான் தோக்க போறேன்றது எனக்கு தெரியும். ஒரு ஒரு சில விஷயத்துல நான் தோக்க போறேன்னு தெரியும். பட் அந்த இடத்துல நான் தோக்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணாம திருப்பி அங்கால மூவ் பண்றதுதான் விக்டரி. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஃபர்ஸ்ட் நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம், நீ படிக்கிறியா என்ன பண்றியா முதல்ல யார பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மாமா. பிகாஸ் இவர் தான் உனக்குள்ள நடக்கிற எல்லா சித்து விளையாட்டுக்கும் காரணம் யார் தான்? இந்த மாமா. நவ் ஐ எம் கோயிங் டு டாக் அபௌட். ஓகே, உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்றதுக்கு முதல் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லத்தானே வேணும். நீ ஏன் தொடர்ந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்க? ஓகே, நான் கேட்கறது கூட சொல்ல. நீ இப்ப உனக்கு செகண்ட் ஷே எடுக்க போறேன்னு விளங்குது, நீ செகண்ட் ஷே படிக்கணும்னு விளங்குது. ஆனா நீ இதை படிக்க தொடங்க, நீ அந்த முதல் நாள் இந்த புத்தகத்துவை நாளைக்கு நீ மார்னிங் புத்தகத்துக்கு உனக்கு முதலாவது ஒரு தோட் பெறும். என்னது? விடிய காலத்துல எப்படி லேட்டா கிளம்புது? அடுத்த விஷயம் எழும்பினோன்னு இவன் வீட்டு அம்மா அப்பா டீ ஊத்தி தர அதுலயே வந்து ஒரு 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 நளினம் இருக்கு, ஒரு நளினம் இருக்கு. வேற யாரும் கதைக்கிறதுலயே இன்னொரு ஒரு இலக்காரமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீ படிக்க போய் உண்ட மைண்டே உன்னை டிமோட்டிவேட் பண்ணு. இந்த ரிசல்ட்ஸ் பழைய ரிசல்ட்ஸ் மைண்டுக்குள்ள வரும். உங்க ஃப்ரெண்ட் ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க அல்லது போட்டிருப்பாங்க, அவங்க இப்ப அங்க போறாங்க அல்ல யார்ட்டையும் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். எவ்ரிதிங் ஜஸ்ட் கம்ஸ் இன் டு யுவர் மைண்ட் அண்ட் பிளேஸ் வித் இட். நீ விடிய ஏதோ ஃப்ரெஷ்ஷா எழும்பி படிக்கலாம்னு பார்த்தாலும் இந்த பழைய ரிசல்ட்ஸ் வந்த கதை, இப்ப ஆக்களோட பிஹேவ் பண்ற கதை, மெட்டவன் முன்னுக்கு போற நீ பொறாமப்படுறது, அட என்னால முடியல என்ற அந்த கதை, நான் திருப்பி இதுக்குள்ள இருக்கணுமே, ஜூனியர்ஸோட இப்படி படிக்க வேண்டிய எல்லாமே இருக்கு, ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போகுது, இந்த வாழ்க்கையில நான் என்ன தப்பு, இது தேர்ட் சைட் ஆக மோசம், அவங்க இதை விட டிப்ரெஷன் கேஸ்ல இருப்பாங்க. ஸோ what did I do mistake? அதாவது நீ என்ன தப்பு விட்டின்னு தெரியாம லைக் இப் சம்திங், இப்ப இந்த கடவுள் நம்பிக்கை கூட இருக்க என்ன யோசிப்பாங்க, அவங்க கடவுள்லயே பார்த்தப்பட்டு இருப்பாங்க. லைக் நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன் லைக் இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் நாட். இந்த மைண்ட் செட்டால நீ கம்ப்ளீட்டா படிக்கலாம் இருப்ப தெரியுமா? பிகாஸ் நீ எப்பப்ப படிக்க போனாலும் நீ சுத்தி கொண்டே இருக்கு. உன்னை விடாது இது வாழ்க்கையில உன்ன படிக்க விடா. நீ என்ன செய்ய வேண்டாம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த ஃபர்ஸ்ட் ஷைல விட்டாக்கள் செகண்ட் ஷைல நார்மலா ஸ்கோர் பண்ண மாட்டேன். ஏன்டா ஸ்கோர் பண்ண மாட்டேன்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் ஷைல 3 வருஷம் படிக்கிற, 3 வருஷம் படிச்சதுக்கு மேலதையும் உனக்கு இன்னொரு வருஷம் தரேன், சரி ஒரு 6-7 மாசம் தரேன். கூட படிக்க டைம் தந்து உனக்கு மார்க்ஸ் எடுக்கலாம்டா. கூட படிக்க டைம் தந்து உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம்? ரீசன் த மோட்டிவ். உங்களுக்கு மோட்டிவ் இல்ல. மோட்டிவ் அது நான் உள்ள சொல்ல மாட்டேன். சுத்தி இருக்கிற சொசைட்டி செகண்ட் ஸ்டேஜ்க்கு போனாலே மரமண்டியான ஒரு இது வச்சிருக்காங்க. அது அவங்கள்ட்ட இருக்க முட்டாள்தனமா. இந்த சமூகத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டப்படும். இப்ப நான் சொன்னாலே இவ்வளவு சொல்லுவாங்க, இவர் விட்ட மெச்சூரிட்டிக்கு மேல கதைக்கிறான்னு சொல்லுவாங்க. ஐம் நாட் கோனா டேக் கேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். வாட் ஐம் சேயிங் இஸ் நான் டேக் கேர் பண்றது பிள்ளையில மட்டும். சிம்பிளா சொல்றேன், நீ யார் சொல்றதையும் காதுல வாங்க. உன்னை நீ பிலீவ் பண்ணு. உன்னால முடியும், உனக்குள்ள ஒரு ரன் ஓடிக்கொண்டிருக்கு, அதை ஓட விடு. உனக்குள்ள இருக்கிற இன்ஜின் ஓட விடு. மெட்டவண்ட இன்ஜின் அடே ஒரு மோட்டர் பைக் ஓட வலிக்குதுன்னா அது காரணம் முள்ளுக்கு இருக்க பெட்ரோல். அதை விட்டு இருந்தா தண்டப்பட்டுக்கு போகும். வெளியில இருக்கிற எந்த ஒரு எனர்ஜியும் அதை வந்து என்ன செய்ய போறது இல்ல, பூஸ்ட் பண்ண போறதும் இல்ல, டிமோட்டிவேட் பண்ண போறது. தட் பெட்ரோல் உன் இன்சைட் பவர் மட்டும்தான் உன்னை ஓட வைக்கும். ஆனா அந்த இன்சைட் பவரை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவுட் சைட் தோட்ஸ் அளவு குழப்பி கொண்டிருக்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? தலைவர். தட்ஸ் வே யூ ஹேவ் டு திங்க் அபவுட். ஒரு 4-5 பாட்டு, இதெல்லாம் உன பேர் தேவையில்லை. அமிக்டலான்னு ஒரு பாட்டு இருக்கு, ஹிப்போ மாமான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஹிப்போ கேம்பஸ், நான் ஹிப்போ மாமாண்டே போட்டுக்கிறேன். ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸ். இங்க தயவு செய்து மெட்ஸ் கூட்டங்கள் கேட்கும். ஓகே, இதெல்லாம் பயோல இருக்காங்க, அதுகளுக்கு இதெல்லாம் இல்லையா, அதுகளுக்கு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் மெடிசின். ஓகேவா? ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸ். இதை விட மிரர் நியூரான்ஸ். அப்படி மிரர் நியூரான்ஸ் பாட்டு இல்லடா, பட் ஐ டெல். அதை வச்சு இந்த மிரர் நியூரான்ஸை வச்சு நீ என்ன யூஸ் பண்ணலாம்ன்ற விஷயம் நான் சொல்றேன். மிரர் நியூரான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் விட லிம்பிக் சிஸ்டம் இருக்கு. அது இந்த கான்ஃபிடன்ஸுக்கு காரணமான விஷயம். லிம்பிக் சிஸ்டம் இருக்கு. இது எல்லாத்துக்குள்ளேயும் விளையாடுற ஒரு தலைவன் இருக்கான்டா, டோபமைன். டோபமைனோட ஒரு தலைவன் இருக்கான். இந்த தலைவனை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோபமைன்ன்ற பேர் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் நார்மலா ஆக்கள் வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறதே இந்த டோபமைனுக்காண்டி தானே, அவங்களுக்கு அந்த பூஸ்ட் வரணும்ன்றக்காண்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. லைக் தட். உங்க மூளை வேலை செய்யணும், உனக்கு டோபமைன் வரும்டா. உங்க மூளை வேலை செய்யணும், உனக்கு டோபமைன் வரும். விச் மை what I'm saying is, உனக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படம் வரைக்க, சினிமாக்கு படம் வரைக்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்தாலும் கடைசி ஷோல பார்த்தாலும் ஒரே நேரத்துல படம் இருக்க போகுது. அது என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போற விஷயம்? தட்ஸ் த பூஸ்ட். அது ஒரு ஆர்வத்தை உனக்குள்ள தூண்டும். ஏதாவது உனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய உனக்குள்ள ஒரு ஆர்வம் பெருமில்ல, அந்த ஆர்வத்துக்கு காரணம் டோபமைன். ஓகேவா? சோ தட்ஸ் த பேசிக் திங் யூ ஹேவ் டு திங்க் அபவுட். ஓகே, இவையெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீ இப்ப விடிய எழுப்பி படிக்க வலிக்கிற, விடிய எழும்பி படிக்க வலிக்கட்டோன்னா, ஐயோ நான் ஃபெயில் விட்டேன் மீன்ஸ் எடுக்க வேண்டிய ஸ்கோரை விட நான் ஃபெயில் விட்டேனே, சோ என்னால முடியலைன்னு யோசிச்ச உடனே மாமா ஆக்டிவ் ஆயிடுவார். இந்த அமிக்டலான்ற மாமா இருக்காரோ, இவர் ஆக்டிவ் ஆயிடுவார். இவர் எப்படிப்பட்ட ஆளுண்டா, இவர் எமோஷன்ஸுக்குரியார். எமோஷன்ஸ் அந்த லிம்பிக் சிஸ்டம் அதே மாதிரி தான் எமோஷன்ஸால கட்டுப்படுத்தப்படுறா. சோ இந்த எமோஷன்ஸால நீ இந்த அமிக்டலாவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க. அதாவது இந்த அமிக்டலா வந்து உங்க பிரெயின் ஆக்டிவிட்டி என்ன, நீ இப்ப பெயின்ல இருக்கிறாய், நான் ஃபெயில் ஆயிட்டேன் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகும்.
இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான் இந்த திங்கிங் அடுத்து நீ புதுசா ஏதாவது சோல்வ் பண்றது நீ ஒர்க் பண்றதுக்குரிய ஆக்டிவ் பிரெயின் வந்து இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். சோ நீ எமோஷன்ஸால் ஒவ்வொரு முறையும் கட்டுப்பட அது என்னதை செய்யும்? ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸை ஷட் டவுன் பண்ணி கொண்டு போகும். ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் நீ ஷட் டவுன் பண்ணுவாயாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாது? ஒர்க் பண்ணல. இதை விட மோசமான வேலை செய்யும். நீ டெய்லி இதுக்குள்ள போய்கொண்டிருக்க என்ன வரும் சொல்லுவாங்க? குரோனிக் ஸ்ட்ரெஸ் வரும். குரோனிக் நாட்பட்ட அந்த தொடர்ந்து ப்ரோலாங்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ல கிட்டத்தட்ட உண்ட லாங்குவேஜ் டிப்ரெஷன் தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்களா? இந்த தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்லயே இருக்க கோர்டிசோல் ஹோமோன்ஸ் இருக்கும். வேளாண் தேவையில்ல கோர்டிசோல் ஹோமோன்ஸ் இருக்கு. இந்த கோர்டிசோல் என்ன செய்ய மாட்டா? ஹிப்போ கேம்பஸை டேமேஜ் பண்ண பாக்கு. இந்த கோர்டிசோல் வந்து ஹிப்போ கேம்பஸ் டெவலப் ஹிப்போ கேம்பஸ் சைஸ் ஷ்ரிங்க் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ தேர் ஆர் சம் எஃபெக்ட். ஹிப்போ கேம்பஸ் எனக்கு தேவைன்னா மெமரிக்கு தேவை. யோசிச்சு பேர் நீ பயாலஜியை கஷ்டப்பட்டு அதாவது இந்த ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு பாடமாக்கிற பயாலஜி என்னவா இருந்தாலும் நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம் நீ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டு வந்த அப்புறம் நீ எவ்வளவுதான் கஷ்டம் இவன் நீ ஒரு வீக் கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் போட்டு படிச்சது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் வந்து அது மறக்கிற மாதிரியே இருக்கு. திஸ் இஸ் த சைக்கிள். விளங்குதா என்ன நடக்குதுன்றது? பேசிக் என்ன நடக்குதுன்றது விளங்குதா? இதாலதான் நீங்க ஒவ்வொரு நாளும் பெயினுக்குள்ள ஃபெயில் ஆயிட்டேன் மூடுக்குள்ள வர நீ என்ன செஞ்சுட்டு இருக்காய்? திருப்பி இந்த சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. இது நடக்க மெயினா ஒரு சம்பவம் நடக்கும். டோபமைன் லெவல் குறைஞ்சு கொண்டே போகும். எத்தனை செகண்ட் ஷை பீப்புள் இதுல இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணி கொண்டிருப்பீங்க டெய்லி? எத்தனை செகண்ட் ஷை பீப்புள் இதுக்குள்ள வாட்ஸ்அப்ல மெசேஜே வராட்டியும் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் பார்த்து கொண்டிருக்கீங்க? எத்தனை செகண்ட் ஷை பீப்புள் என்ன செய்யறன்னு தெரியாம உனக்கு தெரியும் நீ ஒரு நிறைய வேலை செய்யணும் மட்டும், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாம எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாம அதே இடத்துல நின்று சும்மா போன்ல தட்டி கொண்டிருக்கிறது, சும்மா இன்ஸ்டாகிராம் பாக்குறது, சும்மா நடக்கிறது, பின்னர் ஏதோ ஒரு சம்திங் யூ ஆர் டூயிங் வித்வுட் எனி பர்பஸ். எந்த ஒரு காரணமும் இல்லாம நீ ஆக்டிவிட்டி செய்யறியா இல்லையா? தலைவன் நீ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்றதுக்கு காரணம் பிகாஸ் உனக்கு டோபமைன் சர்ச் தேவை. இதை பத்தி நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கேன். அதாவது சாதாரணமா ஒரு ஹியூமன் லெவலுக்கு வந்து இப்படி டோபமைன் கேட்க அவன் ஆக்டிவ்ல இருக்கிறனாக இருந்தால் இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் ஷட் டவுன் ஆகிறதன் காரணமாகவும் உனக்கு தொடர்ந்து அந்த குரோனிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதால நீ ஒரு லோ லெவல்ல இருக்கிறதாலே உண்ட டோபமைன் லெவல் எங்க இருக்க மாட்டா? கீழே இருக்கு. ஆனா பிரெயின் வேலை செய்யணும் என்ன தேவை? அதுக்கு டோபமைன் சர்ச் வேணும். அது என்ன செய்யும்? இப்படி ஒரு சர்ச்சுக்கு போகும். இந்த சர்ச் தான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால். So everything that you do for your happiness is for this dopamine surge. ஏன் என்னோட டோபமைன் லோ லெவல்ல இருக்கும். அதான் அந்த லோ லெவல்ல இருக்கிறதன் காரணமாகத்தான் நீ என்ன செய்கிறாய்? லோ எனர்ஜி லெவல்ல இருக்காய். லோ எனர்ஜி லெவல்ல இருக்கணும். நீ உன்னை தனிமைப்படுத்த பார்ப்பாய். தனிமைப்படுத்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலோ இன்னும் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ என்னத்துக்குள்ள நீ போனாலும் அவ்வளவுக்கும் காரணம் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த சர்ச் தான். பிகாஸ் அதுக்கு அந்த எனர்ஜியை திருப்பி ரீகெயின் பண்ணணும். பட் இந்த சர்ச் முடிஞ்ச உடனே யாச்சு பேர் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண உடனே என்ன செய்யற? நீ நித்திர தானே படிக்கிற? நீ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணி யூடியூப் ஸ்க்ரால் பண்ணா நீ படிக்கிறனியோ இல்ல அடுத்த நித்திரதானோ? நித்திரேன் ஹை லெவல் சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் டிப்ளீட் ஆயிடும், அல்லது அது பஞ்சிப்படும், இன்னும் லோ லெவலுக்கு போகும். பிகாஸ் டிப்ளீட் ஆயிடும். அதாவது வறுமைப்படுத்தப்பட இன்னும் லோ லெவல் எனர்ஜி போன என்ன வரும்? விளங்குது இந்த சைக்கிள் எப்படி போய்கொண்டிருக்கு சொல்லுவாப்போம். இவ்வளவு நாளா உண்ட ஏ லெவல் சைக்கிள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இன்ஸ்டாகிராம், ஸ்லீப். உனக்கு நித்திர ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? நீ படிக்காம சுத்துறன்றதான் உனக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணமே. ஆனா உனக்கு விளங்கியில நீ படிக்காம சுத்துறது ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு உங்க ஸ்ட்ரெஸ் தான் நீ படிக்காம சுத்துறதுக்கு காரணமே. அந்த படிக்காம சுத்துறதா நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுக்கு காரணம். விளங்குதா? இந்த ஸ்ட்ரெஸ் தான் நீ படிக்காம இருக்கிறதுக்கு காரணமே. அப்படி படிக்காம இருக்கிறதா உனக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? சோ இப்ப பிரச்சனை உனக்குள்ள இருக்கா இல்ல வெளியாக்கள் இருக்கா? உனக்குள்ள இருக்கு. First you have to understand brain என்றது வந்து சும்மா ஒரு அயன் ரோட்ன்றதெல்லாம் இல்ல. அதுல நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு எஃபெக்ட் இருக்கு. நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்றாட பிரெயின் வந்து ஒரு 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 கிளே மாதிரி. இட்ஸ் நாட் லைக் அ ரோட், இட்ஸ் ஒரு கிளே மாதிரி. அதாவது இந்த கிளேயை நாங்க இப்படி பிடிச்சி இழுத்து விளையாடுவோம். இழுக்க அந்த ஷேப் மாத்திரமில்ல பிரெயின் அப்படிப்பட்டா. சோ நான் என்ன கேட்கிறேன், ரிசல்ட்ஸ் வரும் பிறகு உனக்கு இப்படி எதுவும் பிரச்சனை இருக்குதா? ஓகே, உனக்கு ரிசல்ட்ஸ் வரப்போதுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது அடுத்த விஷயம். பட் ரிசல்ட்ஸ் வரும் பிறகு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குதா? ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் தானே வந்தது. அப்ப ஸ்ட்ரெஸ்ன்றது உனக்கு டெம்பரரியா வந்திருக்கிற விஷயம். சோ டெம்பரரியா வரைக்கும் பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகுதுன்னா ஏன் நாங்க அந்த டெம்பரரி இந்த வெளியில வரக்கூடாது? வரலாம் தானே. அப்ப பிரெயினை நாங்க இப்ப ட்ரெயின் பண்ணணுமே இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் இப்ப விளங்குதா? இப்ப நான் ஏன் உங்களுக்கு படிக்கிற மெதட் எதுவுமே சொல்லாம இருக்கேன்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் நீ படிக்கணுமே இதுல இருந்து வெளியில வரணும்டா. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்தா தானே படிப்பேன். சோ படிக்கிறத நாங்க பாக்குறதுக்கு முதல் பிரெயினை முதல் வெளியில கொண்டு வரணும் இல்லோ? அதான் முக்கியமான விஷயம். சோ நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த பிரெயினை எப்படி ரீவேர் பண்றேன்னு பாக்கணும். சரியா? அத முதல் பார்ப்போம். ஓகே,
சோ இப்ப நாங்க ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? பிரெயின் எப்படி நார்மல் ஆக்குறது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த 5 பேர் தான் எங்களுக்கு பிரச்சனை. அதையே கொஞ்சம் ரீவேர் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக ரீவேர் பண்ணக்கூடிய ஆக்கள். முதலாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன? நீ ஒர்க் பண்ணாம இருக்கிறது. அதாவது நீ ஸ்ட்ரெஸ்ஸால தான் ஒர்க் பண்ணாம இருக்கிறது அடுத்த விஷயம். பட் ஒர்க் பண்ணாம இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். அப்ப நீ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா உனக்கு ஒர்க் பண்றதுல இருக்க பிரச்சனை என்ன? அவ்வளவு பெரிய விஷயத்தை என்னன்னு ஒர்க் பண்றதுதான் பிரச்சனை. வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் 7 நாள் எனக்காண்டி 7 நாள் நீ ஒன்றும் படிக்க வேண்டாம். ஒன்றுமே படிக்க வேண்டாம். ஒரு டீடாக்ஸுக்கு போ. இந்த டீடாக்ஸுக்கு பேர் வை பர்சனல் டீடாக்ஸ். டீடாக்ஸ் என்னடா? அதாவது இவ்வளவு நாள் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை திருப்பி வெளியில கொண்டு வர மாதிரி பர்சனல் டீடாக்ஸ் பேர் வை. இந்த பர்சனல் டீடாக்ஸ்ல நீ எனக்கு செய்ய வேண்டிய வேலை இவ்வளவுதான். எவ்ரிடே நீ ஏதோ ஒரு டைம் கிளம்புறது அடுத்த விஷயம். சரியா? மார்னிங் எழும்பினோட முதல் குளி. தயவு செய்து குளிக்காம தெரியாது. பிகாஸ் அது உங்களுக்கு விளங்காதா? கோல்ட் வாட்டர் மீன்ஸ் ஐ மீன் நார்மலா நீங்க உங்களோட வீட்டை வர எல்லா தண்ணியும் குளிர் தண்ணியை தான் எனக்கு பிரச்சனை. ஐ மீன் சுடு தண்ணி இல்லாம நார்மலா குளிக்கிற தண்ணியில குளிக்கிறது. அது மீன் நீ ஒரு ஷவர் எடுக்கிறது வந்து இந்த டோபமைன் சர்ஜை வந்து கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஃப்ரெஷ்ஷா இல்லாம இருக்கீங்க, நீங்க குளிச்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு ஃப்ரெஷ் வர மாதிரி மோங்களுக்கே அந்த ஃப்ரெஷ் வராது. பட் குளிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ் வர மாதிரி இருக்குன்னு தெரியுமா? அந்த ஃப்ரெஷ் காரணம் டோபமைன் சர்ஜ். சோ ஃபர்ஸ்டா முதல்ல ஒரு கோல்ட் ஸ்பிளாஷ், அல்லது நீ குளிக்கிறது பெட்டர். சரியா? சோ கோல்ட் ஸ்பிளாஷ், அதாவது நார்மலா குளி. ஃபர்ஸ்டா போய் முதல் குளி. குளிச்சுட்டு வந்து உங்க மைண்ட வந்து ரீவயர் பண்ணணும். குளிச்சுட்டு வந்து நீ படிக்க வைக்கணும். முதலாவதா வாரத்தோட என்ன? பெயின். பெயின். வாட் ஐ அம் டெல்லிங், நீ ஒரு வேலை செய்யடா. ஹேவ் அ மோட்டிவேஷனல் பிக்சர். என்னோட படிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷனல் பிக்சர்ஸ் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து சிலது எனக்கு ப்ராமிஸ் பண்ணது, நான் நெக்ஸ்ட் என்டர் பண்ணுவேன். ஸோ அவங்க அதை எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சில பிள்ளைகள் வந்து நான் உங்களுக்கு ரோஹித் சர்மா, உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன் ரோஹித் சர்மா கதை. ஸோ இந்த ரோஹித் சர்மா கதையில த கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் 264 அதை ஒட்டி வச்சிருக்காங்க. நீ என்ன செய்யலாம்னு உனக்கு என்ன மோட்டிவ் பண்ணுமோ அதில், அதாவது என்னத்துக்காக நீ வேலை செய்யற. சிம்பிளா சொல்ல போனா விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் 10 years. விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் 10 years. அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னவா இருப்பாய்? இதர் மெடிக்கோ இதர் இன்ஜினியர். ஸோ ChatGPT உண்ட படத்தை கொடுத்து போடு. நீ அதை ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எடிட் பண்ணா என்ன? இல்லாட்டி ஒரு ChatGPT இருக்கு தானே, உன்ன படத்தை கொடுத்து நீ அதை எடிட் பண்ணி போட்டு தயவு செய்து பிரிண்ட் எடுத்து அறையில விட்டு, அல்லாட்டி குட்டியா ஒண்ணு மேசையிலையாச்சும் போய். பிகாஸ் அதை பாக்குற ஒவ்வொரு நேரமும் உனக்கு விளங்கும். ஏன்டாடா நீ சொல்லு, நீ படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஏன் படிக்கிறோம்ன்றது தெரியாத நீ படிக்காம இருக்கிறதுக்கு காரணம். இப்ப இதை பார்த்து இந்த 30 செகண்ட் நீ அந்த போட்டோவை பாரு, உனக்கு விளங்கி நீ ஏன் படிக்கணும்ன்றதுக்காக. உங்க வாழ்க்கையில அடுத்த செகண்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ன்றக்காக நீ என்ன செய்யணும்ன்றது உனக்கு விளங்கும். இந்த போட்டோவே நீ எடுத்து விட்டு. சரியா? ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அல்லது நீ ChatGPT கொடுத்தா செய்யும் தெரியுதானே? புட்ட ஸ்டெதஸ்கோப், புட்ட மெடிக்கல் கோட் டு மை போட்டோன்னு சொல்லி இந்த போட்டோ அப்லோட் பண்ணா நல்லபடியா எடிட் பண்ணி தரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ChatGPT காரணம் என்ன தான் வந்து கிளிக்க போறான் அடுத்த விஷயம் எல்லாத்தையும் போட்டு விடுறாங்க. ஸோ வாட் ஐ அம் டெல்லிங் யூ, டு லைக் தட். தட் வில் மோட்டிவேட் யூ. அல்லாட்டி உங்க இன்ஸ்பிரேஷன், உனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு அப்துல் கலாமோ, எந்த இன்ஸ்பிரேஷன் MS தோனி. ஸோ I'll have MSD picture. So I'll have Rohit Sharma picture. So because நான் அவங்களோட கேரக்டர்ஸ் லேர்ன் பண்ணேன், எனக்கு அந்த விஷயம் பெறும். ஸோ உனக்கு யார் ஐடோலோ அந்த ஐடோலோட பிக்சர் எடுத்து ஒட்டு, இவனை மாதிரி வரணும், இந்த இடத்துல நாங்க வரணும்ன்றது ஒட்டு. So that's what I say. Whenever you see that person, you'll automatically get motivated. You don't need anyone to motivate you. உன்னை யாரும் மோட்டிவேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த பர்சன் காணும், அந்த போட்டோ காணும் உன்னை மோட்டிவேட் பண்றதுக்கு 30 செகண்ட் அதை பேர். அமிக்டலா வேலை செய்யாது ப்ரோ. பிகாஸ் உனக்கு பெயின் வந்த எல்லா விஷயமே இப்ப என்னோட வரும் ப்ராடக்ட் வரும். அதாவது நான் ப்ரொடக்டிவிட்டியா இருக்கணும், இந்த பெயினை நான் கெயினா மாத்தணும், நான் முன்னுக்கு போகணும்னு நான் மோட்டிவேட் பண்ணும். சோ இப்படி நீ செய்வாயாக இருந்தால் அமிக்டலா என்ன பண்ணி விட்டுருவான்? அமிக்டலா அந்த பெயின்ல இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தது முடிஞ்சது. அமிக்டலா பெயின்ல இருந்து புலம்பாட்டி இப்ப என்ன வராது? ஸ்ட்ரெஸ் வராது. 7 நாள் நீ தொடர்ந்து செய்ய போற இல்ல, இவ்வளவு நாள் உனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் போயிடும். ஸ்ட்ரெஸ் போனா கோர்டிசோல் போயிடும். கோர்டிசோல் போனா டோபமைன் திருப்பி பழைய இடத்துக்கு வரும். இப்போ கேம்பஸ் ஒழுங்கா வேலை செய்ய வலிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ போக்குறதுக்கான முதல் வகை இது. இன்னொரு விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுமாடா. நான் மிரர் நியூரான்ஸ் ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா? இந்த மிரர் நியூரான்ஸ் வந்து இப்படி நீ விஷுவலைஸ் பண்றதால உன்னை என்ன செய்யணும்? உன்னை அதை நோக்கி போக வைக்கும். அதாவது ஆசையோட அதை நோக்கி போக வைக்கும். இது இந்த மிரர் நியூரான்ஸ் சேரவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ப நீ இவ்வளவு செஞ்சுட்ட, இப்ப நீ என்ன செய்? படிக்க வலிக்கணும் திருப்பி டிப்ரெஷன் ஆகாம இல்லையா? நீ இவ்வளவு நாளா படிக்கல. பிகாஸ் நீ படிக்க போனோம், ஐயோ ஒன்னும் இவ்வளவு பெரிய செக்ஷன் இருக்கு, ஏன்னா என்னென்ன படிக்கணும் ஒரு மோட்டிவேஷன் வருமா இல்லை? ஐ மீன் ஒரு டிமோட்டிவேஷன் வரும். ஹவு டு கெட் ரிட் ஆஃப் தட்? ஹேவ் a 15-minute block. இதுக்கு நீங்க நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம்டா. அண்ணா வந்து ஃபாரஸ்ட் ஆப் யூஸ் பண்ணனா, நான் ஆண்ட்ராய்ட்ல அன்பெய்ட் ஆகும், ஆப்பிள்ல பெய்ட் ஆகும் சம்திங். நான் இந்த ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணேன். ஃபாரஸ்ட் இல்லாம ஃபோக்கஸ் டு டூ யூஸ் பண்ணலாம்.
பொமரடோ ட்ரைபட் இது பொமரடோன்னு சொல்றது பொமரடோன்னு ஆப் இருக்கும். பொமரோடோ டைமர்னு ஆப் இருக்கும். ஸோ அது பொமரோடோ டெக்னிக் என்னடா 25:5 இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோல 25:5 கதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்க அதை பத்தி திருப்பி கதைக்கல. ஸோ இந்த பிளாக்கை வந்து என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. அது வந்து உன்னை என்ன செய்யும்டாரா, now in my phone if you check my block, wait I'll show you. எந்த போன்ல நீங்க பிளாக்ல பாக்கிக்கடா, நான் அதுல வந்து இப்ப டீப் ஃபோக்கஸ்னு ஒரு மோட் போட்டிருக்கேன். டீப் ஃபோக்கஸ் மோட் இருக்கு. அந்த டீப் ஃபோக்கஸ்ல வந்து ஸ்டடின்னு ஒரு மோட் இருக்கு. இந்த ஸ்டடியில நான் என்ன அலோவ் பண்ணி வச்சிருக்கேன்டா, என் ஆப்பிள் மியூசிக் பட் அந்த நார்மலா செட்டிங்ஸ் போன் அந்த ஆப்ஸ் நார்மல் அலோவா இருக்கும். ஆப்பிள் மியூசிக்கையும் ChatGPT-யும் தவிர மிச்சம் எல்லாம் பிளாக், இன்க்ளூடிங் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எவ்ரி திங், யூடியூப் முதல் கொண்டு சகலதும் பிளாக். ஒன்லி ChatGPT-யும் ஆப்பிள் மியூசிக்கும் மட்டும்தான் வேலை செய்யும், வேற எதுவும் வேலை செய்யாது. சிஸ்டம் ஆப்ஸ் நார்மலா ஒர்க் பண்றது ஒர்க் பண்ணுவது மிச்சம் எல்லாம் வேலை செய்யாது. இப்ப இந்த ஆப்பிள் என்ன நல்ல வேண்டா, நீ 15 நிமிஷம் டைமர் ஓபன் பண்ணிட்டான்னு வையன், 15 நிமிஷம் டைமர் ஓபன் பண்ணிட்டேன்டா 10 செகண்டுக்குள்ள நீ நிப்பாட்டணும். 10 செகண்டை தாண்டி நிப்பாட்டிட்டியோ அது நீ உன்னால நிப்பாட்டல. அது அப்படி நிப்பாட்டினா அது என்ன செய்ய மாட்டேன், ஒரு ஃபாரஸ்ட் மேரோட பில்டப் பண்றது. அந்த பில்டப் பண்றதுல ஒரு வாடின மரம் இருக்கும், அதை பார்க்க ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கு. அந்த வாடின மரம் போகாது. சோ உங்க பிரெயின் என்ன மாதிரி இருக்க மாட்டா, அதை வேண்டாம் என்ன செய்யும், எப்படியோ 15 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணியே ஆகும். உன்னால 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் கண்ட்ரோல் பண்ணிடலான்றது எனக்கு தெரியும். 15 நிமிஷம் உண்ட போனை வச்சுட்டு இருக்கலாமா இல்லையா? அது நீ ஒரு டைமரை போட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஒரு 15 நிமிஷம் நீ என்ன செய், ஒரு பிளாக்கப் போட்டுட்டு இரு. நீ படிக்கணும் மட்டும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணு. ஏதாவது ஒரு செக்ஷன் உங்களுக்கு பயாலஜி ஒர்க் அவுட் பார்ட் 2 போட்டல, அந்த பார்ட் 2ல சொல்லிருப்பேன் எப்படி ரிவைஸ் பண்றது, நடக்க ரிவைஸ் பண்ணு, போயக்க ரிவைஸ் பண்ணு, வரைக்க ரிவைஸ் பண்ணு, எல்லா கதையுமே சொல்றேன். அது மாதிரி அந்த 5 நிமிஷம் சும்மா ரிவைஸ் பண்ணு. ஜஸ்ட் ட்ரெயின் யுவர் பிரெயின் டு ஸ்டடி. இப்படி நீ செய்ய வலிக்கிறோன்னு இவ்வளவு நாளா ஷட் டவுன்ல இருந்த ஒரு சாமான் ஏரவர் TFC ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அவர் என்ன செய்வார், திருப்பி வேக்கப் ஆக வலிக்கிட்டார். ஓகே மச்சான், என் ப்ரோ படிக்க வலிக்கிட்டான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகணும். அந்த மாமா என்ன செய்ய வலிக்கிட்டுவார், வேக்கப் ஆகல. நீ எவ்ரிடே 15 மினிட்ஸ் 15, முதல்ல 15, அடுத்த நாள் முடியுமா இருந்தா 20, அடுத்த நாள் 30. அந்த இப்ப 30க்கு மேல போனோம்னு என்ன செய்யணும், 30 ஒரேடியா படிக்க கூடாது. 30 மினிட்ஸ் 25 ஸ்டடி 5 பிரேக், திருப்பி 25 ஸ்டடி 5 பிரேக், 25 ஸ்டடி 5 பிரேக். ஒரு 7 டே எண்ட்ல நீ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours ஃபோக்கஸ் கிட்ட வந்துருவாய். 2 hours ஃபோக்கஸ் கிட்ட வந்துருவாய். இப்ப உங்க பிரெயின் ஆக்டிவ் ஆயிடும். இதுக்கு பிறகு நீ ஸ்டடி பிளான போட்டு ப்ராப்பரா என்ன படிச்சாலும் அது என்ன செய்யும், வேலை செய்யும். ஏனண்டா இப்ப உனக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல. இவ்வளவு நாளா நீ ஒரு சைக்கிள்ல சுத்திட்டு இருந்தியே, அந்த விசிஎஸ் சைக்கிள், அந்த விசிஎஸ் சைக்கிளை நாங்க பிரேக் பண்ணிட்டோம். ஆகவே நீ அதை பத்தி என்ன செய்ய தேவையில்லை, இனி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அமிக்டலான பிரச்சனையை முடிச்சிடும், மிரர் நியூரன்டையும் முடிச்சிடும், ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ், டோபமைனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நீ லோ லெவல் டோபமைன்ல கிடந்து நீ லோ லெவல் டோபமைன்ல இருந்து பிரச்சனை இல்லோ. அந்த லோ லெவல் டோபமைனை ஹை லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செஞ்ச நீ, இன்ஸ்டாகிராம் ரீல், ஃபேஸ்புக் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், மெட்டது டிக்டாக் ரீலா என்ன இலவோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அது உனக்கு சடன் சர்ஜை கொண்டு வரது. ஏன் உனக்கு அது சடன் சர்ஜை தருது, பிகாஸ் உனக்கு படிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான வேலையா இருந்து உனக்கு அதுல எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல. பிகாஸ் பிரெயின் ஆல்வேஸ் சர்ச் ஃபார் ரிவார்ட். இந்த விஷயம் நான் பிரெயின் ஹவு டு ட்ரெயின் யுவர் பிரெயின்ல சொல்லிடுறேன். சோ இந்த பிரெயின் ஆல்வேஸ் ரிவார்டுக்கு தான் சர்ச் பண்ண. அப்படி ரிவார்டுக்கு சர்ச் பண்ணி உனக்கு அந்த ரிவார்ட் கிடைக்குது இல்லை. ஏன்னா படிக்க என்ன வருது, ஸ்ட்ரெஸ் தானே வருது. சோ உனக்கு அந்த ரிவார்ட் கிடைக்குது இல்ல, அதனால அது எங்க போகுது, இன்ஸ்டாகிராம் போகுது. அப்ப எனக்கு சொல்லு, படிக்கையே டோபமைன் லெவல கூட்டணும் என்ன செய்யணும், படிக்கிறதுல ரிவார்டு எடுக்கணும். படிக்கிறதுல யாரும் உனக்கு ரிவார்ட் வந்து தரப்பட, நானாடா வந்து நமக்கு சாக்லேட் வாங்கி தரப்படுறேன். அங்கதான் ஜேர்னலிசம் ஒரு விஷயம் வரும். ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க தெரியும், இந்த டைரி எழுதுறாக்கள் இருப்பீங்களா, அதுக்குள்ள மேபி டைரி எழுதுறாக்கள் இருப்பீங்க, இல்லாட்டி டைரி எழுதாதாக்கள் நீங்க டைரி ஆப் யூஸ் பண்ணலாம், டைரி ஆப் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க டைரியை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க அந்த அந்த அன்றைக்கு வாழ்க்கையில் நடந்த கதைகள் சம்பவங்கள் எழுதுறதுக்கு நான் டைரி எழுத சொல்லல, உன்னை நீ அப்ரிஷியேட் பண்றதுக்கு டைரி எழுதுற. 2 கேள்விக்கு மட்டும் இப்படி எழுது. ஒன்று, what did I do best today, நான் இன்றைக்கு என்ன சிறப்பா செஞ்சேன். what did I do best, okay, what can I improve, நான் என்ன இன்னும் மாத்தலாம். இந்த 2 கேள்விக்கு மட்டும் நீ ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டு மீன் இது ஒரு நீ ஒரு டைரி மாதிரி ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியாது. ஐ மீன் ஆப்பிள்ல வந்து ஜேர்னல் ஆப் பண்ண ஒன்று இருக்கும், மிச்ச டிவைசஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸோ வாட் ஐம் செல்லிங் இஸ் யூஸ் தட் ஆப். அந்த ஆப்பை நீ யூஸ் பண்ணுவாயாக இருந்தா நான் என்ன சொல்றேன்டா, எவ்ரிடே நீ என்ன போர்ஷன்ல இம்ப்ரூவ் பண்றன்றது தெரியும், எவ்ரிடே என்ன மாதிரி நீ இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறது தெரியும். பிகாஸ் ஒரு 10 நாள் 100 நாள் கழிச்சு பார்த்தாலும் நீ முதலாம் நாள் என்ன எழுதினேன்றது எனக்கு தெரியும். ஸோ முதலாம் நாள் நீ எப்படி இருந்த, நீ இன்றைக்கு எப்படி இருக்கிறன்றது எனக்கு வடிவா தெரியும். ஓமா இல்லையா? சோ அதை பாக்குற ஒவ்வொரு கணமும் உனக்கு வந்து உள்ளுக்கு ஒரு புழுகமா இருக்கு. என்னட்டு
ஓகே நான் இம்ப்ரூவ் ஆறேன். என்னடா நீ இம்ப்ரூவ் ஆறன்னு ஒருத்தரும் சொல்லல. அதனடா உன்னோட பிரச்சனை. உன்னோட வந்து சொல்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க? நீ டிமோட், நீ படிக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ என்ன செகண்ட் சேவ் வந்துட்ட, நீ இது படிச்ச மாதிரி தான், இந்த பிள்ளை நீ போகாது, இது அப்படியே நாசமா போயிடும் என்ற மாதிரி சொல்றது உனக்கு இருக்கிற பிரச்சனை. அப்படி இல்லாம ஒருத்தன் வந்து அடே நீ இம்ப்ரூவ் பண்றடா, நீ நல்லா படிக்கிறடா, இன்னும் நீ மேல வர்றதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கிறான் ஒருத்தர் வந்து உன்னோட சொன்னா நீ சந்தோஷப்படுவியே இல்லையா? அதைத்தான் சொல்றேன். அந்த ஒருத்தனை இந்த ஜேர்னல் அப்பா வச்சுக்கொள். சோ டைரி சும்மா டைரி எழுதுற ஆப்ஷன் சர்ச் பண்ணி பாருங்க வரும். சோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் எவ்ரிடே இந்த 2 கேள்வி. இன்னைக்கு நான் என்ன லேர்ன் பண்ணேன், அல்லது இன்னைக்கு நான் என்ன பெஸ்டா செஞ்சேன் எழுது. இவ்வளவு ஃபர்ஸ்ட் டே முடிச்சோன்னு எழுது. இவ்வளவு நாளா நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்து படிக்கலன்றது இன்னைக்கு அண்ணா சொன்னவன் நான் சொன்ன படி செஞ்சு நான் இன்னைக்கு 15 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். இவ்வளவு நாளா 0 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொஞ்சம் தானு பார்க்காத. இவ்வளவு நாளா 0 மினிட்ஸ்ல இருந்து நான் இன்னைக்கு 15 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். வாட் ஷுட் ஐ இம்ப்ரூவ்? நாளைக்கு நான் இந்த 25 மினிட்ஸா மாத்திரம் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு அங்க அளவு. நாளைக்கு 25 மினிட்ஸ் முடிச்சிட்டியா, சந்தோஷப்படு, என்ஜாய் பண்ணு. தட்ஸ் வாட் கால்ட் அஸ் டோபமைன் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு இந்த ஆர்கானிக்ல கன்வர்ஷன் செய்யற அருமை தெரியுமாடா? எனக்கெல்லாம் ஆர்கானிக் கன்வர்ஷன் விருப்பமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த டோபமைன் ஸ்ட்ரெஸ். எனக்கு அதாவது எனக்கு இருக்கிற டார்கெட் என்னன்னா நான் ஆர்கானிக் கன்வர்ஷன் செய்ய கையில பேன் இருக்கக்கூடாது. டயசர் எனக்கு சொல்லி தந்த விஷயம், நீ பேனை வச்சு கன்வர்ஷன் செய்து பழகாதுன்னு சார் சொல்லிப்போட்டு சார் சொன்ன விஷயம், நீ மைண்டால கன்வர்ஷன் செய் சார். அதுக்கும் பழக்கினவர் சார். எனக்கு அப்படி பழக்க நான் செய்த விஷயம் வந்து நான் ஆஃப் த டைம் ஐ டிடன்ட் யூஸ் மை எந்த கன்வர்ஷன் கண்ணாலேயே பார்த்து விட சொல்றேன். பிகாஸ் சார் எனக்கு அதை அப்படி பழக்கினேன். ஸோ நான் என்ன சொல்றேன்டா, what I am telling is because எனக்கு அது ஒரு டோபமைன் பூஸ்ட். இன்னும் மேல செய்யணும், இன்னும் மேல செய்யணும் டோபமைன். இந்த டோபமைன் பூஸ்ட் ஸ்டடியில எப்படி கொண்டு வரலாம்? ஸ்டடியில கொண்டு வரணும்டா. நீ செய்யறதுக்கு உனக்கு ரிவார்ட் வரணும். ஆனா நீ செய்யற எந்த ஒரு எக்ஸாம் உனக்கு என்ன தரப்போறது இல்ல, ரிவார்ட் தரப்போறது இல்ல. அதுதான் ஃபைனல் எக்ஸாம். ஏன் ஒருத்தருமே உனக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் செட் பண்றதுல தானே. ஸோ அதை பத்தி விடுங்க. ஸோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் அடுத்தது உனக்கு நீயே ஜேர்னல் எழுது. நான் இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், பேப்பர் எப்படி செய்யறேன்லாம் சொல்லுவேன். அடுத்த விஷயம் எப்படி இம்ப்ரூவ் பண்றேன்னு எழுது. இப்படி எழுது நான் டோபமைன் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பை நோக்கி போகுமாடா, இல்ல இன்னும் படிக்கணும் 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 வருமா? படிக்கணும் வரும். சோ நீ இதை செய்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த 15 25ஆம் மாதம் 25 1ஆம் மாதம் 1 2ஆம் மாதம் 2 3ஆம் மாதம் மாறுமா மாறாது? பிரெயின் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் முடிச்சிட்டோமா? சோ இப்போ ஸ்ட்ரெஸ் சைக்கிள்ல இருந்து வெளியில வந்துட்டோமா? இப்ப ஸ்ட்ரெஸ் சைக்கிள்ல இருந்து வந்து நாங்க எப்படி படிக்கணும்னு பார்க்கணுமல்லோ. லெட்ஸ் கோ டு தட் சாப்டர். சோ இப்ப நாங்க என்னென்னு படிக்கிறதுன்றதை பார்க்கணும். சோ இப்ப என்னென்னு படிக்கிறதுன்றதை பாக்குறதுக்கு முதல் உனக்கு ஏன் படிக்கலாம் இருக்கு. அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு எங்க ஸ்டார்ட் பண்றது தெரியாது, எங்க முடிக்கிறன்றது தெரியாது. என்னடா இப்ப ஒரு விஷயத்த நீ படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் அண்ணா இவ்வளவு படிக்க கிடைக்கு, இதுல நான் எங்க ஸ்டார்ட் பண்றது அண்ட் 3 பாடம் படிக்கணுமே, இதுல எதை படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்றது பிரச்சனை. ஓகே, அதுக்கு நான் தனித்தனியா ஒர்க் அவுட் போட்டுருக்கேன். லைக் இந்த பாடம் எப்படி படிக்கணும் மட்டும் தனித்தனியா ஒர்க் அவுட் போட்டுருக்கேன். ஃபைன். பட் வேர் டு ஸ்டார்ட் அண்ட் ஹவு டு ஸ்டார்ட்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை? ஏன் உன்னால படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம இருக்கு? ஏனடா நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்காய். அதாவது இவ்வளவு நாள ஸ்ட்ரெஸ்ல இருந்த நீ என்றதால எனக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் இல்லை. அட் த சேம் டைம் நீ ஒவ்வொரு நாளும் நீ இன்றைக்கு இங்க நிக்கிறாயாக இருந்தால் நாளைக்கு எங்க போகணும்ன்றதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். நாளண்டைக்கு என்ன செய்யணும்ன்றதே உனக்கு தெரியாது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு புட் அ டைம் லைன். யூ ஹேவ் டு புட் அ டைம் லைன். டைம் லைன் என்றாடா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நீ என்ன செய்ய போறன்றது இப்பவே உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான். இப்பவே உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீ என்ன செய்யலாம், ஒழுங்கா படிக்கலாம். ஸோ யூ ஆர் நவ் இன் கிளியர். ஓகே, மேல நிக்கிறீங்க, மே மீட்ல நிக்கிறீங்க, இந்த 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 இடத்துல மே மீட்ல நிக்கிறீங்க, சரியா? we are going to go for ஜூன். நான் ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், சரியா? எவ்வளவு டைம் நான் உனக்கு ஃப்ரீயா தரேன். அதாவது இப்ப நீங்க டீடாக்ஸ் செய்யணும், இல்ல 7 நாள் டீடாக்ஸ் இருக்கு, 7 நாள் டீடாக்ஸ் செய்யணும், உங்க மைண்ட திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக நான் அந்த 7 நாள் தரேன். ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நவம்பரையும் நான் என்னத்துக்கு தரேன்? ஃப்ரீயா தரேன். நவம்பரையும் நான் உனக்கு என்ன தரேன்? ஃப்ரீயா தரேன். உனக்கு ஃபைனல் எக்ஸாம் நினைக்கிறேன் நவம்பர் 10ஆம் தேதி சம்திங் வரும். அதுல ஒரு 10 நாள் வரும். ஸோ ஜூன் டு அக்டோபர், ஐ திங்க் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், சரிதானே? ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் முழு விஷயம். ஸோ நவம்பர் மாசத்துல உனக்கு ஒரு 10 நாள் தானே வரும். ஸோ அதை விட்டுருவோம். ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் உள்ள அந்த டைம் நீ என்னென்று பிரயோசனப்படுத்த போறாய்ன்றத முதலே பிளான் பண்ணு. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு டூ லைக் திஸ். நான் உனக்கு ஒரு சும்மா சாம்பிளா சொல்றேன்டா. இட்ஸ் அப் டு யூ. 1 to 2 months, 3 to 4 months, 5th month. இப்ப என்ன போடுமா? 1 to 2 months, 3 to 4 months, 5th month. அப்படித்தான் அக்யூரேட்டா செய்யணும் இல்ல. பட் ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் ஃபார் தியரி கன்சாலிடேஷன் அண்ட் ரிவிஷன். சரியா? பேப்பரும் செய்யணும், அது என்ன மாதிரி வார, சரியா? தியரி அண்ட் ரிவிஷன். திஸ் இஸ் ஃபார் பிராக்டிஸ் மோட். திஸ் இஸ் ஃபார் சிமுலேஷன் மோட். ஏன்னா நீங்க கனவேற சொல்லிருக்கீங்களாடா, அண்ணா படிக்கிறேன் ஆனா எக்ஸாமுக்கு போயிருக்க மட்டும் அந்த பேப்பர் செய்யலாம இருக்கு, என்னால செய்யலாம இருக்கு. அதுக்காக தான் இந்த சிமுலேஷன். இந்த தியரி ரிவிஷன்ன்றது என்னண்டாடா,
மக்களே நீ படிச்சுட்டாய், நீ எல்லாமே படிச்சு வச்சிருக்காய். ஓகே, சில பாடம் படிக்காம இருப்பீங்க, அதையும் இதுல சேர்த்து படிச்சு வச்சுக்கொள்ளுவோம். எனிவேஸ் யூ ஹாவ் டு ரிப்பீட் தெம். வாட் ஐம் சேயிங் இஸ், நீ ஏற்கனவே இருக்கிறத ஒரு ரீகால் பண்ணணும். ஸோ அந்த ரீகால் பண்றதுக்கு இந்த 2 மாசத்தை யூஸ் பண்ண. அதுலயும் எதே உனக்கு ஸ்கூல் இல்ல தானேடா, சோ வீக் டேஸ் வீக்கெண்ட் டேஸ் என்று பிரிப்பாயாக இருந்தால் தயவு செய்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சு சாகாத. ஒரு பேப்பர் எடுத்து வச்சு சாகாத. முதல் தியரியை பார். பிகாஸ் தியரி உனக்கு ஐ மீன் சும்மா வாய்ச்சு கொண்டு போறது. நீ இப்ப கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸ்லயோ எந்த ஒரு தியரியும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கு கேள்வி செய்ய மட்டும் தான் வரும் இல்லை, சமன்பாட பாடமாக்கி எந்த ஒரு விஷயம் இல்லை. பட் பயோக்கு என்ன செய்யணும், பாடமாக்க. அதுக்கு நான் பயோ ஒர்க் ஏற்கனவே சொல்றேன், பாடமாக்க வேண்டியது எப்படி பாக்குறது எல்லா விஷயம் ஏற்கனவே சொல்றேன். ஸோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் யூஸ் தட் ஃபார் வீக் டேஸ். அதாவது வீக் டேஸ்ல வந்து நீ எந்தெந்த தியரியில பிரச்சனை இருக்கிற, என்னென்னத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை நான் ரிவைஸ் பண்ணுவேன். இந்த ஃபர்ஸ்ட் மந்த், இந்த ஃபர்ஸ்ட் 2 மந்த், அதாவது செகண்ட் மந்த்ல நாங்க வேற பிரச்சனை போவோம். எனிவேஸ் ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்ல என்ன செய்யணும்னா பேசிக்கா அது ஒரு ரிவிஷனா செய்து கொண்டு போய். இப்ப பயோவா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், முதல் பிரி பாடமாக்க வேண்டிய பாடத்துக்கு என்ன செய்யணும். பிசிக்ஸ்ல உனக்கு தெரியும் தானே, நீ இப்ப அல்லது உனக்கு அது தெரியாட்டி நான் உனக்கு பிசிக்ஸ் எம்சிக்கு ஒர்க்கோட சொல்றேன். ஒரு பாஸ்ட் பேப்பர் செய்ய உனக்கு என்னென்ன செக்ஷன்ல பிரச்சனை இருக்கான்னு உனக்கு தெரியும். அந்த செக்ஷன்ஸை படி, அந்த செக்ஷன்ல இருக்க கேள்வியில செய். ஸோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் யூஸ் வீக் டேஸ் ஃபார் ரிவிஷன். யூஸ் வீக் டேஸ் ஃபார் ரிவிஷன். எப்படி நீ என்னென்ன பேர நீ கிட்டத்தட்ட 3 வருஷம் படிச்ச விஷயத்த 2 மாசத்துக்கு ரிவைஸ் பண்ணி வைக்கணும்னா சும்மா விஷயம் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி ஹார்ட் ஃபார் தட். ஸோ வீக்கெண்ட் என்ன செய், கொஸ்டின் செய். அந்த செக்ஷன் இப்ப நான் சொல்றது பேப்பர் இல்லடா, சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கொஸ்டின் இருக்குமல்ல. யூனிட் வைஸா இப்ப நீ மெக்கானிக்ஸ் செய்யறா மெக்கானிக்ஸ்ல கொஸ்டின், அல்லது இன்ஆர்கானிக் செய்யறா இன்ஆர்கானிக்ல கொஸ்டின். யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீக்கெண்டை யூஸ் பண்ணிக்கொள். இப்ப ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு சரியா. நான் லாங் டேர்ம் டைம் தான் சொல்றேன். அதுக்குள்ள டைமை பிரிக்கிறது எப்படின்ற விஷயம் எங்க சொல்லியிருக்கேன். ஹவு டு ஸ்டடி யூ ஸ்லீப் அண்ட் ஷெட்யூல் அண்ட் ஒர்க் அவுட் இருக்கല്ലോ, அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், தெளிவா எப்படி டைமை செட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்த டைமுக்கு மேலதிகமா உனக்கு வீக் டேஸ்ல நார்மலா ஸ்கூல் டேல டைம் இருக்குமല്ലോ, அந்த ஸ்கூல் டே டைமை நீ உனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதை நீ உனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன் இனி இப்ப நான் உனக்கு சொன்ன உனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. ஏன் சொல்லுவாங்கடா, நீ இப்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாய், ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீ முதல் வெளியில வரணும். வெளியில வந்தா பிறகு அண்ணா உனக்கு கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், உங்க மூளை என்ன விட நல்லா வேலை செய்யும். அப்ப இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் டோபமைன் எல்லாம் ஆசையா வேலை செய்யும். அப்ப நான் உனக்கு 7:30 இருந்து 8 மணி 8:30 படிங்கன்னு சொன்னா நீ 7:30 இருந்து 9:30 வரைக்கும் படிப்பேன். பிகாஸ் ஆசை இல்ல. அதுதான் சொல்றேன், ஆசையில படிக்கிற பிள்ளை படிக்கும், போஸ்ட் பண்ணி படிக்கிற பிள்ளை என்ன செய்யாது, அது கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருக்கு. உன் ஆசையில படிக்க வைக்கணும் என்ற நோக்கம். சோ நான் பேசிக்கா இப்படி உன்னால செய்யலாம்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன். செய்யறதும் செய்யாம இருக்கிறது மேட்ட கையில இருக்கு, உங்களோட கையில இருக்கு. ரைட்டா? சோ வீக்ல நீ என்ன வீக் டேஸ்ல நார்மலா ஐ மீன் ரிவிஷன் அல்லது சம்மரி, இதுக்கு நீங்க ஷார்ட் நோட்ஸும் எடுத்துக்கொண்டு போகலாம். ஷார்ட் நோட்ஸ் வேணும்டா, நீங்க கடைசி நேரம் திருப்பி புக்கை வாட்சி படிச்சு கொண்டு இருக்கானே. சோ ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொண்ட விஷயத்தையும் இந்த செய்யலாம். சோ ஷார்ட் நோட்ஸ் செய், ரிவிஷன் செய், எந்தெந்த தியரி பிரச்சனையா இருக்கு இதுகளை என்ன செய் வீக் டேஸ்ல செய்து கொண்டு. வீக்கெண்ட் டேஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணு, சப்ஜெக்ட் வைஸா கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்றது. அப்ப இந்த 3rd மந்த் 4th மந்த்ல என்ன செய்யும், இங்க தாண்டா எம்சிக்யூ ட்ரில் ஸ்டார்ட் ஆகும். அதாவது எம்சிக்யூ வந்து ஃபுல் சம்பவம் நடக்க போறது. எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வந்து ஃபுல் சம்பவம் நடக்க போறது இதான். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ நீங்க என்னென்னு செய்யணும் என்றால் சப்ஜெக்ட் வைஸா, சப்ஜெக்ட் வைஸா. இந்த வீக்கெண்ட் கொஸ்டின் இருக்கல்லோ, இதுக்குள்ள நீங்க ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. பட் உனக்கு செய்ய விருப்பம், செய்ய டைம் இருக்குன்னா நீ என்ன செய்யலாம், செய்யலாம். பட் ஐ வில் சஜஸ்ட் யூஸ் தட் ஃபார் எம்சிக்யூஸ் ப்ரையாரிட்டி. சப்ஜெக்ட் வைஸா இருக்கிற எம்சிக்யூஸ் கிளியர் பண்றது அண்ட் டவுட்ஸை கிளியர் பண்றது, அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோ. நீ அப்ப அவசரப்படணும் மட்டும் இல்லை. ஏன்னா நீ அப்ப யோசிப்பேல்லோ, ஐயோ நான் தியரி மட்டும் தான் படிக்கிறேன், பேப்பர் செய்யாம இருக்கேன்னு யோசிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன், அடுத்த மாசம் உனக்கு இருக்கு. அடே உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னடா, ஒரு விஷயம் செய்ய போய் இன்னும் அது கிடக்கேன்றதான் பிரச்சனை. அண்ணா உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு டைம் டேபிள்ல தாரேன். அப்ப உனக்கு தெரியும் நான் இது செய்வேன், ஆகவே இப்ப நான் இதுல மட்டும் போக்கஸ் பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்காக எவ்வளவு சொல்றேன். சரியா? ரைட். சோ இப்ப இங்க வந்து நாங்க எம்சிக்யூன்றத வந்து எம்சிக்யூ வந்து நீ ஃபுல் பேப்பராவே செய். எப்படி ஃபுல் பேப்பரா செய்யணும்ன்றது பிசிக்ஸ் எம்சிக்யூ ஒர்க் அவுட்ல போட்டிருக்கேன். பயாலஜி எம்சிக்யூ ஒர்க் அவுட் அப்லோட் ஆகும், கெமிஸ்ட்ரி எம்சிக்யூ ஒர்க் அவுட் அப்லோட் ஆகும். நோட் இஷ்யூ. சரியா? சோ அது ஃபுல் பேப்பர் எப்படி செய்யணும்ன்ற விஷயம் பிசிக்ஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி தான் பயாலஜி நோட் இஷ்யூ. ஏன் ஸ்ட்ரக்சரைஸ் சப்ஜெக்ட் வைஸா செய்யணும்ன்ற விஷயம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்ல அப்லோட் ஆகும். அட் த சேம் டைம் சிம்பிளா சொல்ல போனா, பிகாஸ் பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லை. நான் பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் தனியாவே செய்யிருக்காது, எல்லாமே நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். நோட் இஷ்யூ. சோ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் அது செக்ஷனா செய்யணும். அது நான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல அந்த விஷயம் மென்ஷன் பண்ணப்படும். சோ நீங்க என்ன செய்யலாம், அதுல பார்த்துக்கொள்ளலாம். ஏன் அதை செக்ஷனா சொன்னீங்க, பிகாஸ் இது வந்து குட்டி விஷயம் தான், உன்னை மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர உன்னை எப்படி படிக்க வைக்கணும்ன்றதுக்காக இல்லைன்னா அதுக்கு தனித்தனி வீடியோஸ் அவைலபிளாக இருக்கு. சரியா? சோ இது சப்ஜெக்ட் வைஸா செய்யறது பெட்டர். ஏனென்றா செக்ஷன் வைஸா தான் கேள்வி வரும். லைக் இப்ப கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முதலாவது கேள்வி ஜென்ரல் தான், ரெண்டாவது கேள்வி இன்னும் கேரிக்கிற ஆர்டர் இருக்கிறதால you can go into that way. So 3rd 4th month என்னது யூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் ஃபுல் பேப்பர்.
பிசிக்ஸா இருந்தா 20 வருஷம், கெமிஸ்ட்ரியா இருந்தா 10 வருஷம், பயோவா இருந்தா 2019ல இருந்து 24 வரைக்கும் செய். அதுக்கு மேல தேவைண்டா மோரா பேப்பரையும் ஃபீல்ட் ஒர்க் சென்டர்ல 6 டேர்ம் பேப்பரையும் மட்டும் ட்ரை பண்ணு. சரியா? 6 டேர்ம் பேப்பரையும் மட்டும் ட்ரை பண்ணு. அப்ப அண்ணா மிச்ச பேப்பர் எப்ப என்ன செய்யறது? அது இங்க சப்ஜெக்ட் வைஸா கொஸ்டின் செய்ய நீங்க எஃப்டபிள்யூசி அல்லது ப்ரொவின்சியல் லெவல் ஃபர்ஸ்ட் டேர்ம் டு 5th டேர்ம் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க இங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன் அது ஃபுல் பேப்பர் இல்ல, அது ஃபுல் பேப்பர் இல்ல, அது பார்ட் பார்ட்டா தான் கொஸ்டின் இருக்கும். சோ பார்ட் பார்ட்டா கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸா கொஸ்டின் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாமல்லோ. ஸோ ஜஸ்ட் யூஸ் தட்ஸ் பேசிக். சரியா? ஃபைனல் இந்த சிமுலேஷன் மோட் தாண்டா மிக முக்கியம். உங்க எக்ஸாம் ஃபியர், நீ டைம் மிஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது எல்லாமே இதுக்குள்ள ஷோட் பண்ணப்படும். சரியா? இந்த எம்சிக்யூ செய்யக்கே நீங்க டைம் பண்ணி தான் செய்வீங்க. ஏன்? அது நான் பிசிக்ஸ் எம்சிக்யூ ஒர்க் அவுட்ல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன், ஏன் டைம் பண்ணி செய்யணும் பண்ற விஷயம். ஸோ இந்த எக்ஸாம் ஃபியர், டைம் மிஸ் பண்ற இந்த எல்லா பிரச்சனையுமே உனக்கு இந்த சிமுலேஷன் மோட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கேன்சல் ஆகும். இந்த சிமுலேஷன் மோட்ன்றது என்னண்டாடா, எப்படி நீ ஒரு எக்ஸாம் ஹோல்ல இருந்து செய்வியோ அக்யூரேட்டா வித்தியாசம் மாறாது. இருந்த இடத்த விட்டு எழும்பிடாது. 3 மணித்தேலம் பார்ட் 2 பேப்பர்னா 3 மணித்தேலம் இந்த இடத்துல இருந்தே ஆகணும். 3 மணித்தேலம் இருந்தே இந்த 10:30 மணித்தேரத்துல நான் செஞ்சு முடிச்சுட்டு இருந்தானே அண்ணா. சோ நான் பின் திருத்தி இதெல்லாம் இல்ல. 3 மணித்தேலம்னா 3 மணித்தேலம் இருக்கிற அவ்வளவுதான் கதை. நீ 2:30 மணி எழுதி முடிச்சா 1/2 மணி நேரம் நிறுத்துறோம், அவ்வளவுதான் கதை. அது 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 நீ செக் பண்ணி பாக்குறது இல்ல. 3 ஏன்னா நீ இருந்து பழகணும், அதான் முக்கியம். இந்த அம்மா டீ கொண்டு வருவா, அங்க குசினிக்கு சமைக்கிற வாசங்க கொண்டு போக வலிக்கிட்டே அவ்வளவு 50 சம்பவம். ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் யூ ஹேவ் டு சிட் தேர் ஃபார் 3 hours. மஸ்ட் இருந்தே ஆகணும். ஓகேவா? சரி, அதால என்ன பிரயோசனம் பண்ணா? பிகாஸ் இப்ப நான் சும்மா சொல்றேன், இந்த சிமுலேஷன் மோட்ல வந்து நீ வந்து ஒரு 10 பேப்பர் பிராக்டிஸ் பண்ணனே, ஒரு 10 பிசிக்ஸ் பேப்பர், 10 கெமிஸ்ட்ரி பேப்பர், 10 பயாலஜி பேப்பர் பிராக்டிஸ் பண்ணனே வேணும். 30 நாள் இருக்கு தானே, 30 நாள்ல 30 பேப்பர் செய்யலாம் தானே, 30 நாள்ல 30 பேப்பர் செய்யலாம் தானே. 30 நாள்ல 30 பேப்பர் செய்ய 2 பேர். அந்த 10 பிசிக்ஸ் பேப்பர் வந்து பாஸ் பேப்பராகவே இருக்கலாம், நாட் அன் இஷ்யூ. 10 கெமிஸ்ட்ரி பேப்பரும் பாஸ் பேப்பர், பயாலஜில 4 பாஸ் பேப்பர், மிச்சத்தை என்ன ஃபீல்ட் ஒர்க் என்ன 6 பேப்பர் அல்லது மொரட்டோ பேப்பர். பயாலஜிக்கு ஸ்கீம் இருக்கிற ஃபீல்ட் ஒர்க் விட மொரட்டோ எல்லாம், பிகாஸ் மொரட்டோட ஸ்கீம்ஸ் வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஃபீல்ட் ஒர்க் சிலதுக்கு ஸ்கீம் இருக்காது. எனிவேஸ் ஃபைன். இப்படி நீ செய்யணும் என்ன பிரயோசனம்? தி திங் இஸ், நீ செய்ய போற ஃபைனல் எக்ஸாம் 11வது எக்ஸாம், விச் மீன்ஸ் ஒவ்வொரு பாடத்திலையும் 11வது பேப்பர் தான் செய்ய போற. நீ 10 பேப்பர்ல ஏற்கனவே பழகி டைம் மேனேஜ் பண்ணி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணி, அந்த இடத்துல இருக்க பழகி எல்லாம் நீ செஞ்சோன்னா 11வது பேப்பர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா போகும். இது எக்ஸாம் ஹால்ல தான் எக்ஸாம் மோடுக்கு போறது. மற்ற நேரம் எல்லாம் வீட்டை பிளேஃபுல் மோட்ல செய்தா அந்த மோட் வேலை செய்யாது. அதுக்காகத்தான் இந்த சிமுலேஷன் மோட். எக்ஸாக்ட்லி எப்படி எக்ஸாம் செய்யறியோ அதே மோட்ல, ஒன்றையும் பார்த்து எழுதுறேல ஒன்றும் இல்ல, எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் இன் திஸ் சிமுலேஷன் மோட். அப்படி பழகிறேன்டா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் ஃபியர், டைம் மிஸ் ஆகுறது எல்லாம் இப்போ. இதேன்னு சொல்றேன்டா, எத்தனை செகண்ட் டைப் பீப்புள் வந்து நீங்க நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹால்ல வந்த டென்ஷனால, எக்ஸாம் ஹால்ல விட்ட கவலையின பிள்ளையால இப்ப திருப்பி எழுதுறீங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா செஞ்சிருப்பாரு, பட் எக்ஸாம் ஹால்ல உங்க டென்ஷனான ஒரு கவலை இனப்புல விட்டு உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம போனது. நான் நினைக்கிறேன் பிசிக்ஸ் எஸ்ஏ ஒர்க் அவுட்ல அது சொல்லியிருப்பேன், இன்னும் அப்லோட் ஆகாது, அப்லோட் ஆகணும் எனக்கு. சோ அந்த விஷயம் சொல்லியிருப்பேன். அதுல எல்லாமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் தான் முக்கியம். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் இல்லாம எத்தனை பேர் லூஸ் பண்ணீங்க? அது எல்லா பிரச்சனையும் இந்த சிமுலேஷன் மோட் போகும். So what I am telling is, I am not telling how to study, how to prepare for the exam. Everything should be in that baseline. So அதான் சொல்றேன், எல்லா விதத்தாலையும் டெவலப். சரியா? சோ இப்போ நான் பேசிக்கா படிக்கிற ஐடியா சொல்லிடுறேன், எப்படி நீ ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரணும். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 months வந்து தியரிக்கும் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணி, வீக்கெண்ட வந்து சப்ஜெக்ட் வைஸா கொஸ்டின் செய்யறதுக்கும் இந்த டேர்ம் பேப்பர் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணலாம். 3-4 months வந்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் மோட். எம்சிக்கு வந்து டைம் பண்ணி ஃபுல் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பத்தி எம்சிக்கு கூட சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் மெசேஜ் என்ன செய்யாது, சப்ஜெக்ட் வைஸ், ஐ மீன் கொஸ்டின் வைஸ். இப்ப ஸ்ட்ரக்சர் இப்போ இன்ஆர்கானிக் ஃபுல்லா செய், அப்படி 10 வருஷம். ஓகேவா? சிமுலேஷன் மோட் என்னது, ஒரு 10 பேப்பர் 3 பாடத்துல என்ன செய், ஃபுல்லா செஞ்சு. அண்ணா ஃபர்ஸ்ட் நான் நல்லா படிச்சினான் அண்ணா, ஏன் மிஸ் பண்ணான்னு தெரியாதுன்னா. செகண்ட் ஷேக்கு நான் வந்தா பிறகு என்ன சுத்தி இருக்கிற ஆக்கள் முதல் கொண்டு இது சரிப்பட்டு வராது, இவரனால நல்லா கதைச்சாக்கள் எல்லாம் இப்ப ஏதோ விட்டுட்டு போயினோம்னா, ஒரு இக்னோர் பண்ற மாதிரி கதைக்கணும்னா, என் லைஃப் எனக்கு எங்க போகுதுன்னே தெரியாம இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, லைக் ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் வை ஐ எம் ஸ்டில் அலைவ் இன் திஸ் வேர்ல்ட். நான் இந்த வேர்ல்டுல ஏன் உயிரோடு இருக்கிறேன்ற அளவுக்கு ஃபீல் ஆகுதுன்ற தெரியும். எனக்கு இப்போ ஹெல்ப் மெசேஜ் போட்டுருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், சில பேர் வந்து 25 வயசுல கல்யாணம் கட்டுறாங்க, 27 வயசுல டைவோர்ஸ் ஆயிடும்.
சில பேர் 30-39 வயசுல 35-39 வயசுல தான் கல்யாணம் கட்டுவாங்க. ஆனா சாகும் வரைக்கும் உண்டா இருப்பாங்க. சில பேருக்கு 30 வயசுல வேலை கிடைக்கும், 32 வயசுல அது போயிடும். சில பேர் 40-45 வயசுல தான் மில்லியனர் ஆவாங்க. அப்படியே இருந்தது லைஃப் உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரனா செத்து போயிடும். What do you mean by this? நீ ஏர்லியா இருக்கிறாயன்றோ இல்ல நீ லேட்டா இருக்கிறாயன்றோ இல்ல இன்னொருத்தன் ஏர்லியா இருக்கானோ எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. உனக்கான டைம் வரும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணி கொண்டிருக்க. அவ்வளவுதான். இந்த நாயிண்ட குட்டி போடுறதுக்கும் யானை குட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் தெரியுமோ? நாய் வந்து குட்டி போடையக்க ஒரே பிரச்சனை. நாய் வந்து நான் நினைக்கிறேன் 2 மாசம் 3 மாசம் சம்திங் ஆகும். அது குட்டி போடையக்க ஒரே பிரசவத்துல கிட்டத்தட்ட 3-4 குட்டி போடும். ஒரு நாயும் ஒரு யானையும் ஒண்டா பிரெக்னென்ட் ஆச்சாம். சோ நாய் வந்து ஒரு முதல் 3 குட்டி போட்டு பிறகு குட்டி குட்டியா போட்டுச்சாம். பட் யானை இந்த குட்டி வெளியில வரவே இல்லை. பிகாஸ் யானை குட்டி கூட கிட்டத்தட்ட 2 வருஷமா. அப்ப நாய் பார்த்து யானையை பார்த்து கடிச்சா, என்னடா நான் இந்த குட்டியை போட்டு குட்டியும் வளர்ந்து வருது, உனக்கு உண்மையாவே நீ பிரெக்னெண்டா இருக்கிறியா இல்ல இந்த வேற எதுவும் பிரச்சனையாட்ட யானையை பார்த்து கேட்டு. யானை சொல்லியிருக்கு, நீ ஒரே பிரசவத்துல 4 குட்டி போடுவாய், பிரச்சனை இல்ல. நீ அதுக்கு பிறகு உடனே பிரெக்னென்ட் ஆகி நீ திருப்பி 4 குட்டி போடு, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நாய் இந்த குட்டி நிலத்துல விளைக்க அதுல எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஆனா இந்த குட்டி நிலத்துல விளைக்க நிலமே அதிரும். பிகாஸ் அது யானை குட்டி. தெரியும் தானே யானை இந்த பவர். அதான் சொல்றேன். So if something is get late, that doesn't mean you are weak. It means something is growing bigger. If you ask for a flower to the God will create a garden for you. But you have to wait until the garden is created. ஓகேவா? சோ தட்ஸ் வாட் ஐ சே. நீ லேட்டா இருக்கிறாய், நீ பிந்தி போறாய், உன்னால முடியாதுன்னு எவனாச்சும் சொன்னா தயவு செய்து இதுக்கால கட்டி இதுக்கால விடாத, அதுக்காலே கேட்காத, தயவு செய்து அப்படி இதுக்குள்ள வெந்தரி படையை விட்டு இதுக்கால அனுப்பி விட்டு, அப்படி வெந்தரி படையை விட்டு ரிவர்ஸ் ஸ்பேஸ்ல அவனுக்கு எதிர்ப்பு அனுப்பி விட்டு. எதுக்கு? இல்லைன்னா என்ன கேட்கிறேன் வந்து நல்லா விஞ்ஞானி மாதிரி சொல்லுவாங்க, தம்பி இந்த படிப்பு சரி வராது. இல்ல நான் கேட்கிறேன், நான் படிப்பு சரி வேணா, நீ வந்து படிப்பு விட போறியா? கிடையாது. What I am telling is, why are you commenting on people and why are you comparing people? Everyone has unique talent. அந்த பிள்ளை நல்லா செய்யுது, நீ ஏன் நல்லா செய்யறா? இல்ல நீ நல்லா செய்யறா? இல்ல அந்த பிள்ளை நல்லா செய்யுது, அவன் என்ன பண்ணிட்டான், நீ என்ன பண்ணல? Why the hell you are having this comparison? Just let them go in their self. அதான் சொல்றேன். அந்த விஷயம் எப்ப நம்ம சொசைட்டிக்கு புரியுதோ அப்ப எல்லாரும் சந்தோஷம். இதை நான் 27 வீடியோல மாத்தாம 27 வீடியோல எவனுக்குமே நான் சொல்லல உனக்கு விரும்பின பாடத்தை செலக்ட் பண்ண சொல்லல. உனக்கு என்ன கேரியர் விருப்பமோ கேரியருக்கு ஏற்ற மாதிரி பாடம் செலக்ட் பண்ண நான் 27 வீடியோல சொன்னேன். ரீசன் அட்லீஸ்ட் அந்த பட்சத்துல இருந்தாச்சும் கொஞ்சம் உருப்படியா வரட்டும். நான் சொல்றது வந்து அவனுக்கு விரும்பினது செஞ்சு கொண்டு போட்டு போஸ்ட் பண்ணி படிக்காதீங்கடா. உங்களால ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தோமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை எஃபர்ட்டுக்கு பிறகு பல்பா கண்டுபிடிச்சது? எவ்ரிவன் நோஸ். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து நிறைய தரம் எலெக்ஷன்ல லூஸ் ஆனது. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன், பட் பிகேம் அமெரிக்கன் பிரசிடென்ட். ஜே.கே. ரவுலிங் தெரியுமா? ஹாரி பாட்டர். ஜே.கே. ரவுலிங் எழுதின முதல் 12 பப்ளிகேஷன்ஸும் வந்து ரிஜெக்டட் பை பப்ளிஷர். அதுக்கு பிறகுதான் மெனிசி என்ன செஞ்சது? ஹாரி பாட்டர் எழுதி விட்டது. இன்றைக்கு ஹாரி பாட்டர் வேர்ல்டுல தெரியாதவனே கிடையாது. So that doesn't mean you are late. What I am telling is, there are some examples. நீங்க சொல்லுவீங்க, அண்ணா இதெல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்கு சொல்லலாமண்ணா, அவையே பார்த்து நான் என்ன சொல்றேன்டா, நீ எல்லாம் மெட்டவனை பார்த்து மோட்டிவேட் ஆனது தான் ஆசைப்படுற. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீ இன்னொருத்தனுக்கு அடுத்த வருஷம் நான் பச்சுக்கு இதே செய்யக்க, என்னோட போன வருஷம் இப்படி ஒரு பிள்ளை இருந்தது, அந்த பிள்ளை போன வருஷம் இப்படி இருந்தது, இப்ப அந்த பிள்ளை இப்படி இருக்குன்னு அந்த பிள்ளை எக்ஸாம்பிள் ஆகும். Be like that. That is called as improvement. இன்னொருத்தனுக்கு ரோல் மாடலா எப்ப நீ இருக்க வலிக்கிறாயோ அன்று உன் வாழ்வில் நீ சாதித்தாய் என்ற அர்த்தம். திருப்பியும் சொல்றேன், லைஃப் இஸ் அ பாக்ஸிங். நீ விழும் பொழுது உனக்கான தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை. நீ மீண்டு எழ முடியாத போது மட்டுமே உனக்கான தோல்வி அறிவிக்கப்படுகிறது. திருப்பி எழு. நீ எத்தனை தரம் விழுகிறன்றது அக்கறையில் திருப்பி எழுந்து நின்று என்னால முடியும்ன்றதை நீ நிரூபிச்சு காட்டு. That's what I say. You have that inner fire ignites you. உனக்குள்ள இருக்கிற அந்த தீயை என்னைக்குமே அணைய விடாது. அது திருப்பி கொண்டு வா. மற்றவனால அதை அணைக்க விடாத. உனக்குள்ள யார் அதை அணைக்க முற்பட்டாலும் இந்த ரூம்ல அந்த மோட்டிவேஷன் பிக்சர் இருக்கு, போய் பேர். அதுதான் நான், அதுதான் என் லட்சியம், அதை நோக்கித்தான் நான் போயிட்டு இருப்பேன். எப்பவுமே அதை பார்த்து நீ மோட்டிவேட் ஆகி போ. எங்கேயோ போயிடுவ. தயவு செய்து மெட்டவன் கால்றத காதல வாங்க. உன்னால முடியும்னு நான் நம்புற அளவுக்கு நீ நம்பு. நத்திங் எல்ஸ் இஸ் நீடட். உண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ ரிப்பீட் எழுதுறாய், நீ தேவச்சிக்கு படிக்கிறன்றதுக்காக நீ மொக்கன்றது இல்லை. உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை இன்னும் டிராவல் பண்ணி இன்னும் கூட படிச்சு ஒரு ரிடெம்ஷனா யூஸ் பண்ணி உன்னுடைய விக்டரியை நீ அதை காட்டுவாயாக இருந்த. நீ ஒரு அடையாளம், நீ ஒரு மோட்டிவேஷன்.
தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும். சாதிக்க போறியா அப்படியே போறியான்றத நீ தான் டிசைட். ஓகே, ஸோ மிச்ச பார்ட் ஆஃப் வீடியோஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு பாடம் என்னென்ன படிக்கணும்ன்ற விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நவ் ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட் அண்ட் ஒர்க். நான் இந்த இதுல போட்டேன், இந்த ஐகான்ல போட்டிருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். ஸ்டாப் ட்ரீமிங், ஸ்டார்ட் ஒர்க்கிங். இந்தியோட கனவு காண்றது நிப்பாடி, என்னால இங்க போகமன்றத கனவு காண்றது நிப்பாடி, ஜஸ்ட் ஒர்க் பண்ண. ஓகே, பை மக்களே.